அப்பாடா, இந்த கூட்டணி சம்பந்தமாக இருக்கிற தலைவலி எல்லாமே போச்சுப்பா. எங்க அந்த காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட கூட்டணி போயிருவாங்களோ, அதனால காங்கிரஸ் கட்சி எங்கிட்டு இருக்குதோ அதுதான் இந்தியா கூட்டணி அப்படின்ற மாதிரி மாறிவிடுமோ, காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போறது மூலமாக நம்ம கட்சியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் அத்துக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி அச்சத்தில் இருந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்பதான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வெளிவந்த உடனேயே எல்லாரும் அப்பதான் பெருமூச்சு விட்டாங்க. அப்பாடா, காங்கிரஸ் கட்சி எங்கேயும் போகாது, அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை அனைத்தையுமே சிதைக்கும் விதமாக கடைசியில் சேர்ந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி இந்த மங்காத்தா ட்ரெய்லர்ல ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. சோ அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அந்த கடைசியா சேர்ந்த விநாயக் மகாதேவ். சோ அந்த நபர் யாரு, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இதைத்தாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். நாம சொன்ன மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனியவன். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்மளுடைய வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியா ஒரு விடயத்தை பதிவு பண்ணிக்கிட்டே வந்தோம். அதாவது காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த குழுவும் கூட ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். நம்மளுடைய பதிவை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு நமக்கு ஒரு சில செய்திகள் கிடைத்திருக்கின்றது. சோ அந்த மேட்டரை நான் பார்த்துருவோம். முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இந்த நபர் யாரு அப்படின்றத பேசிக்கா பார்த்துருவோம். பிரவீன் சக்கரவர்த்தி அவரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி. அகில இந்திய வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வல்லுநர் குழு இருப்பாங்க இல்லையா, அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய வல்லுநர் குழுவுடைய தலைவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நபர். சரிங்களா, அவர் ராகுல் காந்தி மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு நபர். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி தரவு பகுப்பாய்வு துறையினுடைய தலைவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். அதாவது டேட்டாக்கள் சார்ந்த விடயங்கள் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாக்கள் சார்ந்த குழுவுடைய தலைவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அவர். காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை தரவுகளும் சரி, காங்கிரஸ் கட்சி எங்க எப்படி போட்டி போடணும், எப்படி போட்டி போட்டா கரெக்டா இருக்கும், எத்தனை சீட்டுகள் வாங்கலாம், அது இது லொட்டுலோஸ்கி, இந்த மாதிரி டேட்டாக்கள் சம்பந்தமான அத்தனை விடயங்களுடைய தலைவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நபர். சோ இவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வச்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட ஆல்ரெடி கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் கட்சி. அப்படிங்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தை ஒரு உச்சாணி கொம்புல உயர்த்தி வைத்து பேச வேண்டிய தேவை என்ன? தமிழக வெற்றி கழகத்தை ஒரு உச்சாணி கொம்புல உயர்த்தி வச்சு இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சோ இந்த கருத்து அரசியல் களத்துல வெளிவந்த உடனேயே மறுபடியும் இந்த டிபேட் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி போக போகின்றதா, போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா அப்படின்ற மாதிரி அந்த டிபேட் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சோ பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கட்சியுடைய கூட்டத்திற்கு மக்களை வரவழைப்பதற்காக அவங்க என்னென்னமோ செலவு பண்றாங்க. பணத்தை செலவு பண்றாங்க, மேன் பவரை செலவு பண்றாங்க. மேன் பவர்னா ஒரு 10-15 பேர், ஒரு 1000 பேர் 2000 பேர் நியமிச்சு போய் அந்த முகாம்ல போய் கூட்டம் போடுங்க, இந்த முகாம்ல கூட்டம் போடுங்க, இந்த ஊர்ல கூட்டம் போடுங்க, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, இவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, துண்டறிக்கை ரெடி பண்ணுங்க, துண்டறிக்கை விநியோகம் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பல மேன் பவர்களை பயன்படுத்தி அந்த கூட்டத்தை சேர்ப்பதற்காக அவங்க வேலை பார்க்கறாங்க. இந்திய நாட்டில் இருக்கிற அகில இந்திய கட்சிகள் எல்லாருமே அதே மாதிரி நேரத்தை செலவு பண்றாங்க, பணத்தை செலவு பண்றாங்க. ஆனா இது எதையுமே செலவு பண்ணாம, யாரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, இது எதையுமே செலவு பண்ணாம
கூட்டம் அதிகமா வருகின்றதே என்ற காரணத்துக்காகவே கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு, கூட்டத்தை குறைப்பதற்கு இந்திய நாட்டிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி வந்து அது தமிழக வெற்றி கழகம் தான் சொல்லியிருக்காரு. எல்லா கட்சியுமே இந்திய நாட்டில் என்ன பண்றாங்க, கூட்டத்தை வரவழைக்கிறதுக்கு வேலை பார்க்கறாங்க. ஆனா தமிழகம் வெற்றி கழகம் மட்டும்தான் இவ்வளவு கூட்டம் வராதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விடயம் பதிவு பண்றாங்க. ஆரோக்கியமான விடயம்னா என்னன்னா, ஒரு நல்ல காரணத்திற்காக கூட்டம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா அது மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால கூட்டம் வரக்கூடாது என்ற காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகம் கூட்டத்தை குறைப்பதற்கான வேலை பார்த்து இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்றாரு. இந்திய நாட்டை எல்லாருமே கூட்டம் வர வைக்கிறதுக்கு வேலை பார்க்கறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் கூட்டத்தை குறைப்பதற்கான வேலை பார்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. அதுவும் இந்த கூட்டத்தை குறைப்பதற்கான காரணம் அது ஒரு நல்ல காரணத்துக்காகன்றதையும் பதிவு பண்றாரு. ஒரு அகில இந்திய லெவல்ல டேட்டாக்களுடைய குழுவினுடைய ஒரு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை வந்து உச்சாணி கொம்புல உயர்த்தி வச்சு பெருமையா பேசுகின்றார் அப்படின்னா அது காரணம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அரசியல் அறியாமை. இதைத்தாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான சீட்டு பேரங்களை பேசுவதற்காக அமைக்கப்பட்ட குழு என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்றத நம்ம அப்ப இருந்தே பதிவு பண்றோம். கண் துடைப்பு நாடகம்னா என்ன? ஒட்டுமொத்தமா கண் துடைப்பு நாடகம் சொல்லிட முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம், அதாவது 2026ல ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த காலகட்டங்கள்ல தான் வரும். ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இல்லாத ஒரு முறையாக காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பாகவே ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க. 6-7 மாசத்துக்கு முன்பாகவே ஒரு குழு அமைக்க வேண்டிய தேவை என்ன? நீங்க அரசியல் களத்தை பாக்குறார்கள் தெரியும். எலெக்ஷன் வந்து அடுத்த மாசம் அப்படின்னா அதுக்கு முந்தின மாசம் தான் சீட்டு பேரத்தை பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி 7 மாதத்திற்கு முன்பாகவே அவங்க குழு அமைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திட சீட்டுகள் அதிக எண்ணிக்கையில கேட்டு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நடத்துவார்கள். அந்த 5 கொண்ட குழு நடத்துவார்கள். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட சீட்டு பேரம் ஒத்து வரவில்லை என்றால் திமுகவோட கூட்டணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்காக தாங்க இவ்வளவு ஏர்லி அவங்க வந்து ஒரு குழு அமைச்சது. ஜூலை மாதம் எலெக்ஷனு, ஜூன் மாதம் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழு வந்து பேச்சுவார்த்தை திமுக நடத்துது. ஒருவேளை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, சீட்டு பேரங்களை சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அவங்க தமிழக வெற்றி கழகத்துல அப்ப போக முடியாது, ஜூன் மாதம் போக முடியாது. ஏன்னா கால இடைவெளிகள் வந்து கிடையாது. திமுக எப்படிப்பட்ட கட்சி தெரியும், கடைசி நேரம் கழட்டி விடுவாங்க. கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் நெருக்கடி ஏற்படுத்துவாங்க, வேற எங்கிட்டும் போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்கு. அதனாலதான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா 7 மாதத்திற்கு முன்பாவே ஒரு குழு அமைக்கிறாங்க. இதை நுட்பமா நோட் பண்ணா மட்டும்தான் எல்லாருக்குமே புரியும். சோ அதனாலதான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி ஒரு 7 மாதத்திற்கு முன்பாவே குழு அமைத்திருக்கின்றார்கள். எப்படின்னா அதையும் இன்னைக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணியை நீடிப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. ஏன்னா இன்னைக்கு வந்த ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த 5 குழு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 25 தொகுதிகள் போனோட வாங்கினாங்க. இதோட 40 தொகுதிகள் கேட்டிருக்காங்க. 40 தொகுதி வந்து கேட்டிருக்காங்க. ஆனா 40 தொகுதியை திமுக தருமா அப்படின்றத நீங்க சிந்திச்சு பாருங்க. விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஃபேக்டர் வருவதற்கு முன்பாவே கடந்த 2021ஆம் வருடம் அவங்க தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட திமுக சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், நீங்க வந்து கொஞ்சம் சீட்டை கம்மியா வாங்கிக்கங்க, ஏன்னா இந்த வட்டம் வந்து நம்ம வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கூட, நீங்க அதிக சீட் எண்ணிக்கையை வாங்கிட்டு வெற்றி பெற்றாலும் கூட, நாளைக்கு எங்க கட்சியில இருந்தே சில எம்எல்ஏக்களை பாஜக வாங்கிட்டாங்க, அதிமுக வாங்கிட்டாங்க அப்படின்னா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால சீட்டை கம்மியா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஃபேக்டர் வருவதற்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா சீட்டு எண்ணிக்கை கம்மியா கொடுத்தாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஃபேக்டர் வந்ததற்கு பின்பாக திமுக எப்படிங்க அதிகமான சீட்டு தருவாங்க? அப்ப திமுக காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட்டு வழங்குவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஆப்ஷன் உருவாயிருக்குது. அப்ப இன்னைக்கு 40 சீட்டு காங்கிரஸ் கட்சி கேட்கிறாங்க அப்படின்னா 40 சீட்டு ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கவில்லை என்றால் இந்த கூட்டணி முறிவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்றது. அந்த காரணத்துக்காக தான் 7 மாதத்திற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். சோ அந்த குழு அமைத்ததற்கான காரணத்தையும் நீங்க பிரவீன் காந்தி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க கம்பாரிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனுடைய அரசியல் உள் நோக்கங்கள் தெளிவாக உங்களுக்கு புலப்படும்.
இப்ப நம்ம கூடுதலா இன்னொரு தகவலையும் சொல்லிடுவோம். காங்கிரஸ் கட்சி வந்து என் கூட இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, காங்கிரஸ் எங்களை விட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்கள் எழுதுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. உள்ளபடியே காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போச்சு அப்படின்னா இஸ்லாமிய வாக்குகள் கண்டிப்பான முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லாது. இஸ்லாமிய வாக்குகள் யாருக்கு போகும்னு பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு தான் போகும். ஏன்னா இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதுமே அவங்க ஐடியாலஜியை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர்கள், பாலிசி மேக்கிங் விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் களமாடக்கூடியவர்கள். பாலிசி மேக்கிங் விடயம் என்னது? இந்த எஸ்ஐஆர், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம். அப்ப இந்த மாதிரி எஸ்ஐஆர், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், சிஏஏ சட்டம், இது எல்லாத்தையுமே எதிர்ப்பதாக இருந்தா அவங்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு யாருடைய தயவு தேவைன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தயவு தேவை. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாஜகவை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. அப்ப காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அங்கதான் இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள். அது மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அதாங்க இந்தியா கூட்டணி. காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அதான் இந்தியா கூட்டணி. திமுக எங்க இருக்குதோ அது இந்தியா கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அதுதான் இந்தியா கூட்டணி. அப்ப சமூக வலைத்தளங்களை இவங்க உட்காந்து வந்து ஒரு உருட்டுகள் உருட்டலாம். இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சி போவதன் மூலமாக எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு உருட்டு ஊட்டலாம். ஆனா அண்ணன் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா தெரியுமா? 1 பவுன் தங்கத்துக்கு வந்து 8 கிராம் தங்கம் வந்து வேணும். அந்த 8 கிராம் தங்கத்துல வந்து நீங்க 7.25 பவுனா கூட இருந்துங்க, அந்த 1/4 பவுன் தான் விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த 1/4 பவுன் இருந்தா மட்டும்தான் 1 பவுன் தங்கம் என்பது முழுமை பெறும் சொன்னார் இல்லையா? அதே ஸ்டேட்மெண்ட் தான் சமீபத்தில் செல்வப்பிறந்தகை சொன்னாரு. அரசியல் களத்தை பார்க்குற ஆட்கள் தெரியும். உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் இருக்கலாம். 1 லிட்டர் பெட்ரோல் வச்சு நீங்க ஏர்போர்ட் போறதா இருந்தா, திருச்சி ஏர்போர்ட் போறதா இருந்தா உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வேணும். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது வந்து 900 ml தான் பெட்ரோல் இருக்குது. மீத இருக்கிற அந்த 100 ml பெட்ரோல் தான் வந்து காங்கிரஸ் கட்சி. நாங்க அந்த 100 ml இல்ல அப்படின்னா நீங்க நடு ரோட்ல தான் நிக்கணும், ஃபிளைட்டை பிடிக்கிங்க, பாத்தீங்கன்னா ஃபிளைட்டு போயிடும் அப்படின்னு சூசகமா அடிச்சிருப்பாரு செல்வ பெருந்தகை. சோ அப்ப நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு திமுக வந்து சொல்லலாம், எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ரியாலிட்டி என்னவென்று பார்த்தோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாழ்நாள்ல இது நாள் வரைக்கும் தனியாக நின்று வெற்றி பெற்றது கிடையாது. ஏன் தனியா போட்டி போட்டதே கிடையவே கிடையாது. கூட்டணி கட்சியுடைய தயவோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், இதுவரைக்கும் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். அப்படிங்கிற பட்சத்துல காங்கிரஸ் கட்சியை நீங்க ஒருபோதும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சியை நீங்க ஒருபோதும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க ஒருபோதும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த 40 தொகுதியை நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்கள் கூட கூட்டணி அமைப்பது என்பது காங்கிரஸ் கட்சி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து நீங்க இரட்டை இலக்க எண்களில் நீங்கள் சீட்டுகள் ஒதுக்கவில்லை என்றால் விசிகாவும் நீடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவங்க யாரு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சங்கத்தமிழ் அவர்கள் வந்து ஜூனியர் ஊடகங்களை கொடுத்த பேட்டி அவர் சொல்றாரு, இரட்டை இலக்க எண்கள் சீட் நீங்க தரல அப்படின்னா எங்களுடைய தொண்டர்கள் அதிருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. எங்களுடைய தொண்டர்கள் அதிருப்தி அடைவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிருப்தின்னு என்ன, ஓட்டு போட மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றார்கள். ஆனா திராவிட முன்னேற்றங்கள் நாங்க 200 இடங்களில் போட்டி போட சொல்லி இருக்கிறாங்க. இது எப்படி இந்த 2026 எலெக்ஷன் அமைய போகின்றது என்பது தெரியவில்லை. பட் இருந்தாலும் ஓவரால சொல்வதாக இருந்தா பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய மேன் பவர் கொண்ட ஒரு கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியை வந்து ஈஸியா எப்படி வந்து அவங்க விட்டுருவாங்க? இப்ப இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பதை கூறிக்கொண்டு எல்லாத்துக்குமே தயாராக இருங்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.